வணக்கம். இன்னைக்கு நம்ம விரிவான கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற பல மூலங்கள்ல இருந்து முக்கியமான தகவல்களை நாம இன்னைக்கு பிரிச்சு எடுக்க போறோம். ஆமா. உங்க தனிப்பட்ட சேமிப்பு, அப்புறம் சிறு தொழில் கடன், பேங்க் டெக்னாலஜிஸ், இதிலிருந்து ஆரம்பிச்சு நம்ம நாட்டு பாதுகாப்பு ஒப்பந்தங்கள், சர்வதேச அரசியல் நகர்வுகள் வரைக்கும் நிறைய விஷயங்களை அலச போறோம். ஆமா. இந்த மூலங்கள்ல இருக்கிற வெறும் டேட்டாவை மட்டும் பார்க்காம, அதுக்கு பின்னாடி என்ன முக்கியத்துவம் இருக்கு, அதோட தாக்கம் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணுங்கிறதா எங்களோட நோக்கம். வாங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி. முதல்ல உங்க பாக்கெட் பணத்தை நேரடியா பாதிக்கிற ஒரு செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஏப்ரல் 1, 2025 ஆரம்பிக்கிற காலாண்டுக்கு சிறு சேமிப்பு திட்டங்களோட வட்டி விகிதங்களை அரசாங்கம் மாத்தல. ஆமா. இது தொடர்ந்து 5வது காலாண்டு. இது உங்களுக்கு என்ன சொல்லுது? 24வது குவார்ட்டர்ல இருந்து. ஆமா. இது ஒரு பக்கம் சேமிக்கிறவங்க அவங்க வருமானத்தை ஓரளவுக்கு கணிக்க முடியுங்கிறத காட்டுது. நிதி திட்டமிடலுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. சரி. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மத்த முதலீடுகள்ல வட்டி விகிதம் மாறும்போது இந்த திட்டங்களோட உண்மையான ரிட்டர்ன், அதாவது பணவீக்கத்தை கழிச்சு பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னு யோசிக்க வைக்குது. உண்மைதான். எல்லா திட்டத்தையும் வரிசையா பார்க்கறத விட சில முக்கிய வகைகளை பார்க்கலாம். இப்போ லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு டாக்ஸ் பெனிஃபிட்டோட ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்னா நிறைய பேர் யோசிக்கிறது பிபிஎஃப் தான். ஆமா. அதோட வட்டி விகிதம் 7.1% தொடருது. ஆமா. பிபிஎஃப் ஓட அட்ராக்ஷனே அதோட டாக்ஸ் பெனிஃபிட் தான். செக்ஷன் ஏடிசி கீழே வருது. அப்புறம் அந்த சட்ட பாதுகாப்பு. கோர்ட் அட்டாச்மெண்ட் பண்ண முடியாது. ஆமா. மினிமம் 500 ரூபீஸ், மேக்சிமம் 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு போடலாம். 15 வருஷத்துல மெச்சூர் ஆகும். இது ஒரு டிசிப்ளின்ட் லாங் டேர்ம் சேவிங் ஹேபிட்டை உருவாக்குது. அடுக்கு சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், அதாவது SCCS, அப்புறம் பெண் குழந்தைகளுக்கான சுகன்யா சம்ருதி திட்டம். இது ரெண்டுமே ஹையஸ்ட் 8.2% வட்டி கொடுக்குது. ஆமா. இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் இல்லையா? நிச்சயமா. SCCS 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. 30 லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம். குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் வேற கொடுக்கறாங்க. ஆமா, அது ரிட்டையர்மெண்ட்ல ஒரு ஸ்டெடி இன்கம்க்கு ஹெல்ப் பண்ணும். சரிதான். சுகன்யா சம்ருதி பொண்ணுங்களோட படிப்பு, கல்யாண செலவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அதிக வட்டி கொடுக்கறாங்க. இந்த 2 ஸ்கீமுமே ஸ்பெசிபிக் தேவைகளை பூர்த்தி செய்யுது. இன்னொரு பாப்புலர் ஸ்கீம் கிசான் விகாஸ் பட்ரா, KVV. அதோட முக்கிய அம்சம் என்ன? KVPயோட யுனிக்னஸே அதோட சிம்பிளிசிட்டி தான். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துல டபுள் ஆகும். ஆமா. இப்போதைக்கு 7.5% வட்டியில 115 மாசத்துல, அதாவது 9 வருஷம் 7 மாசத்துல இது நடக்கும். மினிமம் 1000 ரூபாய் போடலாம். மேக்ஸிமம் லிமிட் கிடையாது. அப்போ பணத்தை டபுள் ஆக்கணும். ஆனா ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் வேண்டாங்கிறவங்களுக்கு இது கரெக்ட். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் வேணும்னா பணமாக்குற வசதியும் இருக்கு. நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் NSC 7.7% வட்டி கொடுக்குது. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் POMIS, அது 7.4% வட்டியில மாசம் வருமானம் கொடுக்குது. சிங்கிள் அக்கவுண்ட்ல 9 லட்சம், ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல 15 லட்சம் வரைக்கும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். சோ ஓவராலா பார்த்தா இந்த திட்டங்கள் பல தேவைகளுக்கு ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. ஆனா இப்போதைய நியூஸ் என்னன்னா, வட்டி விகிதத்துல எந்த மாற்றமும் இல்ல. கரெக்டா சொன்னீங்க. அந்த ஸ்திரத்தன்மை தான் இப்போதைய முக்கியமான செய்தி. சரி, இப்போ தனிநபர் நிதியிலிருந்து தொழில் முனைவோர் உலகத்துக்கு போவோம். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா PMMY திட்டம் ஆரம்பிச்சு 10 வருஷம் ஆயிடுச்சு. இது ஒரு முக்கியமான மைல்கல். ஆனா ஏப்ரல் 8, 2015 ஆரம்பிச்ச இந்த திட்டம் சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கு முக்கியமா எந்த கொலாட்ரல், அதாவது பிணையமும் இல்லாம லோன் வாங்குறதுல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. நான் கார்ப்பரேட், நான் அக்ரி பிசினஸ்க்கு இது உயிர் கொடுக்குது. ஆமா. இந்த திட்டத்துல சமீபத்திய பெரிய மாற்றம் என்னன்னா, கடன் வரம்பு 10 லட்சம் ரூபாயில இருந்து 20 லட்சமா ஏத்திருக்காங்க. இது அக்டோபர் 24, 2024 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ரொம்ப முக்கியம். ஏற்கனவே தருண் கேட்டகரியில, அதாவது 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை கடன் வாங்கி சக்சஸ்ஃபுல்லா திருப்பி கட்டின வளர்ந்து வர தொழில் முனைவோருக்காக தருண் பிளஸ்னு ஒரு புது கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? ஆமா. இது மூலமா அவங்க 20 லட்சம் வரைக்கும் கடன் வாங்கலாம். இது சும்மா கடன் தொகையை ஏத்துறது மட்டும் இல்ல, சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற சின்ன தொழில்கள் அடுத்த லெவலுக்கு வளர ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை காட்டுது. அந்த தருண் பிளஸ் கடன்களுக்கு மைக்ரோ யூனிட்ஸ்க்கான கடன் உத்தரவாத நிதி, அதாவது CGMSU கேரண்டி கொடுக்குதுங்கிறது லோன் கொடுக்குற பேங்க்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா. இது லெண்டர்ஸோட ரிஸ்க குறைக்குது. அதனால அவங்க இன்னும் கொஞ்சம் தைரியமா பெரிய தொகையை கடனை கொடுப்பாங்க. இது ஒரு நல்ல புஷ்.
இந்த திட்டம் பேங்க் இல்லாதவங்களுக்கு பேங்க் சேவை, பாதுகாப்பு இல்லாதவங்களுக்கு பாதுகாப்பு, நிதி இல்லாதவங்களுக்கு நிதிங்கிற 3 பில்லர்ஸ்ல வேலை செய்யுது. ஃபைனான்ஷியல் இன்க்ளூஷனை இன்னும் ஆழமாக்குது. இந்த திட்டத்தோட அளவை பாருங்களேன். மார்ச் 21, 2025 நிலவரப்படி 52 கோடிக்கும் மேல கடன் கணக்குகள். கொடுத்த கடன் தொகை 33.65 லட்சம் கோடி ரூபாய். இது நம்ப முடியாத நம்பர்ஸ். ஆமா, வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தாண்டி இதோட உண்மையான இம்பாக்ட் என்னமா இருக்கும்? இந்த நம்பர்ஸ் கிரவுண்ட் லெவல்ல ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறத காட்டுது. குறிப்பா இதுல பெனிஃபிஷியரிஸ்ல பெண்களும் மைனாரிட்டிஸும் நிறைய பேர் இருக்காங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, சிசு கேட்டகரியில, அதாவது 50,000 ரூபாய் வரைக்கும், அதுல மட்டும் பெண்களுக்கு கிட்டத்தட்ட 49 லட்சம் கோடி ரூபாய் லோன் போயிருக்குன்னா அது பெண்களோட பொருளாதார முன்னேற்றத்துல இந்த திட்டம் எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு காட்டுது. இது கிராஸ் ரூட் ஆண்டர்பிரினர்ஷிப்பை தூண்டுது. பேங்க் சம்பந்தமா இன்னொரு செய்தியும் இருக்கு. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா PSB அலையன்ஸ் பிரைவேட் லிமிடெட் கூட சேர்ந்து டிஜிட்டல் சப்ளை செயின் ஃபைனான்ஸ் கொடுக்க போறாங்க. இதை சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கிறது? யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் தயாராகி விக்கிறதுக்குள்ள நிறைய கைமாறும். ரா மெட்டீரியல் சப்ளையர், மேனுஃபேக்சரர், டிஸ்ட்ரிபியூட்டர், கடைக்காரர்னு. ஆமா, சப்ளை செயின். இந்த செயின்ல ஒவ்வொருத்தருக்கும் பணம் தேவைப்படும். டிஜிட்டல் சப்ளை செயின் ஃபினான்ஸுங்கிறது இந்த முழு ப்ராசஸ்க்கும் தேவையான பணத்தை பேப்பர் இல்லாம ஃபுல்லா டிஜிட்டல்ல ரொம்ப வேகமா கொடுக்கறது. இது ஒரு டிஜிட்டல் பைப்லைன் மாதிரி. பணம் தடை இல்லாம வெளிப்படையா பாயும். அருமை. கடைசியா ரிசர்வ் பேங்க் KLMS அப்படின்னு ஒரு டேட்டாபேஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன? KLMSனா கேபிட்டல் K, லேபர் L, எனர்ஜி E, மெட்டீரியல் M, சர்வீசஸ் S. அதாவது மூலதனம், தொழிலாளர், ஆற்றல், பொருள், சேவைகள். சரி. ஒரு இண்டஸ்ட்ரி எவ்ளோ திறமையா இந்த ரிசோர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி உற்பத்தி செய்துன்னு அளக்க இந்த டேட்டாபேஸ் உதவும். இது எக்கனாமிக் அனாலிசிஸ்க்கும் பாலிசி மேக்கர்ஸ்க்கும் ரொம்ப முக்கியமான ஒரு டூல். நம்ம நாட்டோட ப்ரொடக்டிவிட்டியை புரிஞ்சுக்க இது ஹெல்ப் பண்ணும். சரி, உள்நாட்டு நிதி நிதியிலிருந்து இப்போ சர்வதேச அரங்குக்கு போவோம். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், அதாவது ICCல இருந்து ஹங்கேரி விலகிறதா அறிவிச்சிருக்காங்க. இது ஐரோப்பிய யூனியன்ல முதல் நாடு. இது ஏன் ஒரு பெரிய செய்தியா பார்க்கப்படுது? இதுக்கு பின்னால இருக்கிற அரசியல் சூழல் தான் இதை முக்கியமாக்குது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஹங்கேரிக்கு விசிட் பண்ண போல சமயத்துல ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. ஓஹோ. காசா விஷயத்துல நடந்ததா சொல்ற போர்க்குற்றங்களுக்காக நெத்தன்யாஹூவேல ICC அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிச்சிருக்கிற நேரத்துல இந்த அறிவிப்பு வந்திருக்கு. ICCங்கிறது நெதர்லாண்ட்ல ஹேக் நகர்ல 2002ல ஆரம்பிச்சாங்க. ரோம் ஸ்டாட்யூட் தான் இதோட அடிப்படை. ஹங்கேரி உள்பட 125 நாடுகள் இதுல மெம்பர்ஸ். ஆமா, இதோட முக்கிய வேலை இனப்படுகொலை, மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள் மாதிரி சீரியஸான குற்றங்களுக்கு தனிநபர்களை பொறுப்பாக்குறது. சரிதான். ஆனா ரோம் சட்டத்துல கையெழுத்து போட்ட மெம்பர் நாடுங்கிற முறையில நெதன்யாஹூ ஹங்கேரிக்கு வந்தா அவரை அரெஸ்ட் பண்ண ஹங்கேரிக்கு சட்டப்படி கடமை இருந்துச்சு. ஆமா. இந்த விலகல் அறிவிப்பு மூலமா அந்த கடமையில இருந்து ஹங்கேரி தன்னை விடுவிச்சுக்கிற மாதிரி பார்க்கப்படுது. இது ஒரு சிக்கலான ஜியோபொலிட்டிக்கல் மூவ். ஆனா ICCயோட அதிகார வரம்புல சில சவால்கள் இருக்குல்ல? ஆமா, ரொம்ப முக்கியமான சவால் என்னன்னா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, இஸ்ரேல், ரஷ்யா மாதிரி உலகத்துல பல பவர்ஃபுல் நாடுகள் இதுல உறுப்பினர்களா இல்ல. ஆமா, அது பெரிய விஷயம். இது ICCயோட குளோபல் இன்ஃப்ளூயன்ஸையும் அதோட தீர்ப்புகளை அமல்படுத்துற திறனையும் கேள்விக்குள்ளாக்குது. ஹங்கேரியோட இந்த முடிவு ICCயோட எதிர்காலம் பத்தின விவாதங்களை இன்னும் அதிகமாக்கலாம். அடுத்து நம்ம நாட்டு பாதுகாப்பு துறைக்கு வருவோம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL பாதுகாப்பு அமைச்சகத்தோட 2 பெரிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. மதிப்பு 62,700 கோடி ரூபாய். இது ஒரு மாபெரும் ஒப்பந்தம். இதோட முக்கிய நோக்கம் 156 பிரஷந்த்னு சொல்ற இலகுரக போர் ஹெலிகாப்டர்கள் LCH தயாரிச்சு கொடுக்கறது. 156 ஹெலிகாப்டர்களா? ஆமா, இதுல 66 ஏர்ஃபோர்ஸுக்கும் 90 ஆர்மிக்கும் போகும். இந்த ஹெலிகாப்டரோட ஸ்பெஷாலிட்டியே இது உயரமான மலைப்பகுதிகள்ல, குறிப்பா லடாக் மாதிரி இடங்கள்ல நல்லா செயல்படுற மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. இது நம்ம படைகளோட வலிமையை நல்லா அதிகப்படுத்தும். இந்த 156 ஹெலிகாப்டர்களும் எப்ப கிடைக்கும்? இது நம்ம படைகளோட தயார் நிலையை எப்படி பாதிக்கும்? கான்ட்ராக்ட் சைன் பண்ண 3வது வருஷத்துலேருந்து டெலிவரி ஆரம்பிச்சு அடுத்த 5 வருஷத்துக்குள்ள முழுசா கொடுத்துருவாங்கன்னு சொல்லிருக்காங்க. இது படிப்படியா நம்ம ஏர் பவர், ஆர்மி பவரை இம்ப்ரூவ் பண்ணும். இதோட சேர்ந்த மாதிரி இன்னொரு ஒப்பந்தமும் இருக்கே. விமானங்களுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்பும் விமானம் FRA லீஸ் கெடுக்கிறது பத்தி. ஆமா,
பாதுகாப்பு அமைச்சகம் அமெரிக்காவோட மெட்ரியா மேனேஜ்மெண்ட் கம்பெனி கிட்ட இருந்து KC-135ங்கிற ஏர் டு ஏர் ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட லீஸுக்கு, அதாவது வெட் லீசிங்ல எடுக்கறாங்க. விட்லீசிங்னா அதாவது விமானத்தோட சேர்த்து அதை இயக்குற க்ரூவையும் சேர்த்து லீஸ்க்கு எடுக்கிறது. இது இந்திய விமானப்படை, கடற்படை பைலட்ஸுக்கு நடுவானில் எரிபொருள் நிரப்புற ட்ரைனிங் கொடுக்க உதவும். இது ஃபைட்டர் ஜெட்ஸோட ரேஞ்ச் அதிகரிக்க ரொம்ப முக்கியம். IAF எப்படி லீஸ்க்கு எடுக்கிற முதல் FRA. இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்டோட பகுதியா தெரியுது. இந்த 2024-25 நிதி வருஷத்துல மட்டும் பாதுகாப்பு அமைச்சகம் இதுவரைக்கும் 193 ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. மொத்த மதிப்பு 2,09,000 கோடி ரூபாய்க்கும் மேல. ஆமா, இது போன வருஷத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. இது எதை காட்டுது? இந்த பிரம்மாண்டமான தொகையை விட முக்கியமானது இதுல இருக்கிற ஒரு டீட்டெயில். இந்த 193 கான்ட்ராக்ட்ஸ்ல 177 கான்ட்ராக்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 92% நம்ம உள்நாட்டு கம்பெனிகளோட செஞ்சிருக்காங்க. ஓ, அப்படியா? அதோட மதிப்பு 1,68,922 கோடி ரூபாய். இது மொத்த மதிப்புல 81%. இது சும்மா நடக்கல. மேக் இன் இந்தியா அல்லது ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்துக்கு கீழே உள்நாட்டு பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை வலுப்படுத்த அரசாங்கம் எடுக்கிற உறுதியான கொள்கை முடிவை இது ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த HAL ஒப்பந்தம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். கரெக்ட். சரி, இன்னைக்கு நம்ம விரிவான கலந்துரையாடலோட நிறைவுக்கு வந்துட்டோம். சிறு சேமிப்பு விகிதங்கள்ல தொடர் ஸ்திரத்தன்மை, முத்ரா திட்டத்தால சிறு தொழில்களுக்கு கிடைச்சிருக்கிற புது ஊக்கம், பேங்கிங்ல டிஜிட்டல் மயம், சர்வதேச அரங்குல ஹங்கேரியோட அந்த வியூக நகர்வு, அப்புறம் உள்நாட்டு பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துற மாபெரும் ஒப்பந்தங்கள்னு பல முக்கியமான அம்சங்கள் ஆலோசனம். ஆமா, உங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட் வட்டி விகிதத்திலிருந்து நாட்டோட எல்லையை காக்குற ஹெலிகாப்டர் வரைக்கும் இந்த தகவல்கள் பல லெவல்ல ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. நம்மள சுத்தி நடக்கிற பெரிய மாற்றங்களையும் காட்டுது. உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. ஒரு பக்கம் நீங்க PPFல சேமிக்கிறது, முத்ரா லோன் வாங்குறது மாதிரி உங்க பர்சனல் ஃபினான்ஸ் முடிவுகள். இன்னொரு பக்கம் பல்லாயிரம் கோடிகள்ல பாதுகாப்பு தளவாடங்கள் வாங்குறது, இன்டர்நேஷனல் கோர்ட்ல இருந்து விலகுறது மாதிரி பெரிய அளவிலான அரசாங்கத்தோட பாலிசி முடிவுகள். ஆமா, இந்த ரெண்டும் தனிநபர் நிலைமையும் தேசத்தோட பெரிய நகர்வுகளும் ஒன்னோட ஒன்னு எப்படி சம்பந்தப்பட்டது? இந்த பெரிய அரசாங்க முடிவுகள் லாங் டேர்ம்ல நீங்க வாழ்ற, வேலை செய்யற பொருளாதாரம், அரசியல் சூழலை எப்படி மாத்தி அமைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. இந்த இணைப்புகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம். நன்றி. நன்றி.